நாடாளுமன்றன்றது செங்கோலை வச்சுட்டு அழகு பார்க்கறதுக்கா? நீங்கள் மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாத்த பற்றியும் த்ரெட் பேராக டிஸ்கஸ் பண்ணணும். அதனால தானே பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு எந்த விதமான கேஸும் நீங்கள் போட முடியாது. இன்றைக்கி நவரானே புக்கை பற்றி ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசினார். வெளியில் பேசினா அவர் மேலே கேஸ் போட்டிருப்பான் இன்றைக்கி. ஏன்னா அது அன்பப்ளிஷ்டு புக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய சிக்கலே இது தான் உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். ஆகவே மோடி அரசு இந்த ஒப்பந்தத்தோட ஷரத்துக்களை மக்கள் மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் விளக்க வேண்டும். எல்லா விதமான ஐயப்பாடுகளுக்கும் ஐயங்களுக்கும் அவர்கள் பதில் சொல்லணும், தெளிவுபடுத்தணும். த கவர்மெண்ட் ஷுட் ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ். அதுக்கு தான் நாடாளுமன்றம் இருக்குது. நீங்கள் வந்து 50 லட்சம் கோடிக்கு மேலே அமெரிக்க பொருட்களுக்கு, எல்லா விதமான அமெரிக்க பொருட்களுக்கும் இங்கே இந்திய சந்தையை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திறந்து விட போகிறீர்கள். காட்டன், சோயாபீன், எவ்ரிதிங். அதில் வந்து சில செக்டார்லாம் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து டிஸ்ட்ரெஸில் இருக்க செக்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் க்ரோயர்ஸ் வந்து போதுமான விலை கிடைக்காம வந்து தேங்கி நிற்குது. உங்களுக்கு வந்து காட்டன் க்ரோயர்ஸ்னும் போது வந்து உங்களுக்கு அவங்க பருத்தி உற்பத்தியாளர்களோட பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை கடந்த பல ஆண்டுகளாக. குறிப்பாக மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற இடங்கள்லையுமே அவங்க பிரச்சனை இருக்குது. அவங்க பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய குஜராத் அண்ட் மகாராஷ்டிராலேயே காட்டன் க்ரோவர்ஸோட ப்ராப்ளம்ன்றது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஆகவே அது குறித்தாவது வந்து தன் வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டாவது அவர்கள் கவலை கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்துல இவங்க எல்லாத்துக்கும் ஒரு எம்எஸ்பியாவது கொண்டு வரணும்ல, மினிமம் செல்லிங் ப்ரைஸ் இவங்க கொண்டு வந்தாவது அதை ஈக்குவேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அது சார்ந்த விஷயங்களையுமே கவர்மெண்ட் எடுக்கல. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. அதில் பல சிக்கல்கள் இருக்குது. அது அவ்வளோ ஈஸியானது இல்லை. எல்லாரும் அது ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க. எம்எஸ்பி இஸ் அ வெரி டீட்டெயில்டு சப்ஜெக்ட். அதுவும் இந்த ஒப்பந்தம் வந்த பிறகு நீங்கள் எம்எஸ்பி என்று கொடுக்கறதுன்றது வந்து ஒப்பந்தத்தோட அடித்தளத்தை தகர்க்கிற மாதிரி அகைன் பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆகுது. ஸோ எம்எஸ்பி வந்து இதுக்கு சொல்யூஷனாக எனக்கு தெரியல. இதில் வந்து முதல்ல சிதம்பரத்துக்கு ஓரளவு புரியுதுங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு. பட் அவர் எதிர்கட்சியாக இருக்கிறதால வந்து ஒன்றும் தீர்வெல்லாம் அவர் சொல்ல முடியாது. எப்படி கவர்மெண்ட் ஏமாத்துதுன்றது காங்கிரஸில் ஜெயராம் ரமேஷ், ப. சிதம்பரம், ஆனந்த் சர்மா அவங்களுக்கெல்லாம் தெரியுது இது நல்லா கவர்மெண்ட் ஏமாத்துது அப்படின்னு. லெஃப்ட்டுக்கு தெரியுது. பட் தேர் ஹெல்ப்லெஸ். நீங்கள் இன்றைய உலகத்தில் வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு அக்ரிமெண்ட்டு, எங்கேயாவது ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பண்ணி தான் ஆகணும். அது எந்த அளவுக்கு மினிமம் டேமேஜோடு இருக்குன்றது மட்டும்தான் நம்முடைய ஏரியா ஆஃப் கன்சர்ன் அண்ட் க்ரைட்டீரியா இருக்க முடியுமே தவிர, அக்ரிமெண்ட்டே இல்லாமல் ஆன்டி யூஎஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு கியூபா அந்த காலத்தில் இருந்த மாதிரிலாம் இனிமேல் எந்த கண்ட்ரியுமே. இப்போ இந்த ஒரு ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன் அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல்ஸ், அந்த பார்ட்ஸ், மற்ற மேனுஃபேக்சரிங் சார்ந்த விஷயங்கள், எம்எஸ்எம்இ சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்ல விஷயமா தான், நல்லதாக இருக்கும். நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது காட்டன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மேபி இந்த டெய்ரி ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேபி ப்ராப்ளமாக இருக்கலாம். அதுவுமே தமிழ்நாடு ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் ஓடிட்டு இருக்கு. பட் மற்ற ஸ்டேட், இவங்க பிஜேபி ரூலிங் ஸ்டேட்லேயே இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும்ல.